ஆந்திராவில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த பரிந்துரை செய்துள்ள மத்திய அமைச்சரவை கூட்டம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 10% அகவிலைப்படி உயர்வுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் வெள்ளியன்று டெல்லியில் நடந்தது. அப்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 10% உயர்த்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 100% உயர்கிறது. இதன் மூலம் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி 30 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவர். இந்த அகவிலைப்படி உயர்வு ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் 10% அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இருமுறை இரட்டை இலக்கத்தில் அகவிலைப்படி உயர்வு கிடைத்துள்ளதால் மத்திய அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்னும் ஒரு வாரத்தில் லோக்சபா தேர்தல் தேதிகளை தேர்தல் கமிஷன் அறிவிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்னதாக அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்ச மாதாந்திர பென்ஷனை 1000 ரூபாயாக நிர்ணயிக்கும் முடிவுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர், விதவைகள் உள்ளிட்ட 28 லட்சம் பேர் பயன்பெறுவர். தெலுங்கானா தனிமாநில பிரிவினையை எதிர்த்து முதல்வர் கிரண்குமார் ரெட்டி ராஜினாமா செய்துள்ள நிலையில் ஆந்திராவில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தும் பரிந்துரைக்கும் மத்திய அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் தேர்தல் செலவீனத்தை உயர்த்தும் தேர்தல் கமிஷன் திட்டத்துக்கும் ஒப்புதல் அளித்துள்ள மத்திய அமைச்சரவை ஊழல் ஒழிப்பு மசோதாக்கள், ஊனமுற்றோர் நலன் காக்கும் மசோதா ஆகியவற்றை அவசர சட்டங்களாக அமல்படுத்தும் முடிவை ஒத்திவைத்துள்ளது. பார்லிமென்ட் கூட்டத்தொடர் முடிந்துவிட்ட நிலையில் அவசர சட்டங்கள் கொண்டுவர பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.